Dear students, today we are going to discuss about Unit 6, Chapter 17, Consumer Protection. Dear students, let us see one by one duties of consumers, rights of consumers and responsibilities of consumers. So first one is rights of consumer. Consumer rights என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். The modern marketing concept recognizes the fact that the consumer is the pivotal point around which the entire business moves. ஸோ கன்சியூமர் தான் ஒரு மாடர்ன் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு எப்படி அச்சாணியாக இருக்காரோ அந்த மாதிரி அச்சாணியாக இருக்கிறது மெயின் பெர்சனாக இருக்கிறது. அதனால தான் முன்னாடி லெசன்ஸ் நம்ம நடத்தும்போது மாடர்ன் மார்க்கெட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கன்சியூமரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ கன்சியூமர் இஸ் த கிங் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். Satisfaction of consumers' wants and needs is stated to be the prime and supreme objective of a business. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸோட மெயினான மோட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமரோட தேவைகள் மூலிமா அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது தான். பட் இன் ரியாலிட்டி கன்சியூமர் ஃபீல்ஸ் ஹி இஸ் சப்ளைடு வித் அடால்ட்ரேட்டட் ஸ்டஃப் அண்ட் எ ப்ரைஸ் ஃபேர் above the cost price. In order to protect their own interest, consumers must educate themselves about their rights. ஸோ ஆனால் கன்சியூமர்ஸ் தான் மாடர்ன் மார்க்கெட்டிங்கில் கிங் அப்படின்னு சொல்கிறோம். அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது தான் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட மெயின் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட கன்சியூமர் வந்து சில சமயத்தில் அடால்ட்ரேட்டட் பண்ண கூட்ஸ், அதை கலப்படம் பண்ண கூட்ஸோ அல்லது கூட்ஸுக்கு அதிகமான விலை கொடுத்தோ பொருளை வாங்கி ஏமாந்து போடுறாங்க. அதனால் கன்சியூமர் வந்து அந்த கூட்ஸை பற்றி எஜுகேட் ஆகிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல தான் கன்சியூமர் ரைட்ஸு பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, கன்சியூமர் ரைட்ஸ் இஸ் இன்டர்பிரட்டட் எஸ் த ரைட்ஸ் டு ஹேவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த குவாலிட்டி, பொட்டன்சி, குவான்டிட்டி, பியூரிட்டி, ப்ரைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீஸ். ஸோ கன்சியூமர் ரைட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு. எதை பற்றி? அந்த கூட்ஸோட இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இருக்குது. என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா குவாலிட்டி, பொட்டன்சி, குவான்டிட்டி, பியூரிட்டி, ப்ரைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். த கன்சியூமர் இஸ் டு பி ப்ரொடெக்டட் எகென்ஸ்ட் எனி அன்ஃபயர் ப்ராக்டிசஸ் ஆஃப் ட்ரேட். ஸோ கன்சியூமர் வந்து எப்பவுமே அன்ஃபயர் ட்ரேட்லேருந்து நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும். இட் இஸ் மேண்டட்டரி ஃபார் த கன்சியூமர் டு நோ தீஸ் ரைட்ஸ். ஸோ ஜென்ரலாக எல்லா கன்சியூமரும் கம்பல்சரியாக இந்த ரைட்ஸு தெரிஞ்சிருக்கணும். However, there are strong and clear laws in India to define consumer rights. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் பாதுகாக்கணும் அப்படின்னா கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்னது? சில சட்டத்திட்டங்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுதான் கன்சியூமர் ஆக்ட் 1986 அப்படின்னு நம்ம சொன்னோம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லா இன் தி கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986. அக்கார்டிங் டு திஸ் லா எவரிபடி இன்க்ளூடிங் இண்டிவிஜுவல்ஸ், எ ஃபேம், ஏ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அண்ட் ஏ கம்பெனி. ஸோ எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலுக்கு சரி, ஃபேமுக்கு சரி, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கு சரி, கம்பெனிக்கு சரி, எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் அப்படிங்கிறது கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986. ஓகே, இட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் தட் எஸ் ஏ கன்சியூமர் எவரி ஒன் சுட் நோ த பேசிக் ரைட்ஸ் as well as about the courts and procedure that follow with the இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ஒன்ஸ் ரைட். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா விழிப்போடு இருக்கணும். அவங்களுடைய ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரைட்ஸை வந்து ஸ்பாயில் ஆகும்போது, ஏதாவது டேமேஜ் அப்படின்னு வரும்போது கோர்ட்டில் எப்படி அப்பீல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களும் சேர்த்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தென் ஜான் எஃப் கென்னடிஸ் வியூ ஆன் கன்சியூமர் ரைட்ஸ். கன்சியூமர் ரைட்ஸ் 1986 நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த லாஸ் டிஃபைன் பண்ணாலும் கூட ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிற ஒருத்தர் கன்சியூமர் ரைட்ஸை பற்றி சொல்கிறாரு. என்னென்ன ரைட்ஸ் அப்படின்னா, த ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ மிஸ்டர் ஜான் எஃப் கென்னடி டிஃபைனட் த பேசிக் கன்சியூமர் ரைட்ஸ் எஸ் த ரைட் ஆஃப் சேஃப்டி, த ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, த ரைட் டு பி சூஸ் அண்ட் ரைட் டு பி ஹியர்டு. ஓகே, ஃபார்மர் பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு யூஎஸ்ஏல மிஸ்டர் ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிற ஒருத்தர் கன்சியூமர் ரைட்ஸை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு. முக்கியமானதான் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட்ஸ் அப்படிங்கிறது த ரைட் ஆஃப் சேஃப்டி. எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதிலிருந்து நம்ம பாதுகாத்து இருந்துக்கணும். த ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, அந்த பொருளுக்கு உண்டான அந்த கூட்ஸுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் தெளிவாக சொல்லியிருக்கணும். த ரைட் டு சூஸ். ஸோ நிறைய கூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் நல்ல கூட்ஸ் பார்த்து சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு செல்லர் வந்து பையருக்கு வாய்ப்பு தரணும். அண்ட் த ரைட் டு பி ஹியர்டு.
ஸோ அந்த பொருளை பற்றின விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்கும் உரிமை அல்லது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கேட்கும் உரிமை. ஓகே, அதுதான் ரைட் டு பி ஹியர்ட் அப்படிங்கிறது. ஸோ ரைட் ஆஃப் சேஃப்டி, right to be informed, then right to choose and right to be heard. So these 4 rights is very very famous according by the former president of USA, Mr. John F. Kennedy. The consumer is the king of modern marketing, but in fact he is not. The various rights of consumer guaranteed under the Consumer Protection Act have been discussed here and there. So consumer தான் மாடர்ன் மார்க்கெட்டில் கிங் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் இருந்தாலும் கூட கன்சியூமர்ஸ்க்கு சில சமயத்தில் சில கூட்ஸ் அண்ட் சர்வீஸில் கேரண்டி தர முடியறதில்ல. ஓகே, ஸோ தட் ஒன் இஸ் வி வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஸோ ஃபஸ்ட்டு ரைட்ஸ் இஸ் ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ரைட் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஹெல்த்துக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வராமல் சேஃப்டியாக இருந்துங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ரைட்ஸ் தான் ஃபஸ்ட் ரைட்ஸ். ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ரைட் ஆஃப் சேஃப்டி. தேர் மே பி ஃபியூ ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் மோர் லைக்லி டு காஸ் ஃபிசிக்கல் டேஞ்சர் டு கன்சியூமர்ஸ் ஹெல்த், லைஃப்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி. சில கூட்ஸ் பார்த்திங்கன்னா கன்சியூமரோட ஹெல்த்துக்கு, வாழ்கிறதுக்கு, ப்ராப்பர்ட்டிக்கு நிச்சயமாக டேமேஜாக இருக்கிற மாதிரி இருக்குது. They may contain potentially harmful substances which are dangerous from the consumer welfare point of view. அந்த மாதிரி கூட்ஸ் ரொம்பவே உடல் நலத்துக்கு தீங்கு விளைக்கிற மாதிரி, அதாவது ஹெல்த்துக்கு ஆகாத கூட்ஸ் மாதிரி இருக்குது. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ், கலர்ஸ், ஸோ எமுல்சிஃபைட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாமே. ஸோ ஃபுட்டில் கலப்படம் பண்ணுறது, கலர்ஸை மாற்றுறது, எமுல்சிஃபையர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஸோ இதெல்லாமே ஃபுட்டில் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் அடால்ட்ரேஷன். த ஹெல்த் ஹசார்ட்ஸ் விச் ஆர் லைக்லி டு அரைஸ் ஹேவ் டு பி eradicated or reduced altogether. In case of food item and drugs, both life saving and life sustaining safety is to be guaranteed. One thing that is encouraging today is that recent legislation have shifted the responsibility for the production of such unsafe item on to the shoulders of sellers rather than on buyers. ஸோ இதிலிருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா இப்போ அந்த பையர்ஸு செல்லர்ஸு அந்தளவுக்கு விழிப்போடு இருக்கிறதில்ல. ஓகே, ரைட், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ பையர்ஸு செல்லர்ஸ் வந்து ஒருங்கிணைந்து பையர் வந்து கன்சியூமரோட ரைட்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுருக்கு, செல்லர் அப்படிங்கிறவர் வந்து உண்மையாக நியாயமாக நடந்துக்கணும். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு ரைட்ஸ் அப்படிங்கிறது ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ரைட் ஆஃப் சேஃப்டி. தென் செகண்ட் ஒன் இஸ் ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. என்ன ரைட்ஸ் இன்ஃபார்ம்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்ம் பண்ணுறது ஒரு ரைட்ஸ். கன்சியூமர் should be given all the relevant facts about the product so that they can take intelligent decision on purchasing the product. ஸோ கன்சியூமர்ஸ்க்கு ஒரு கூட்ஸை பற்றி நல்ல தெளிவான சிந்தனைகள், தெளிவான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குன்னு. அப்போ தான் அவங்க கரெக்டான கூட்ஸை செலக்ட் பண்ண முடியும். ஸோ அட்வர்டைஸிங் அண்ட் லேபிளிங் ஆன் த பேக்கேஜ் should provide objective information to the buyers. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதோ, அதில் ஒட்டியிருக்கிற லேபிள்ஸோ அல்லது பேக்கேஜில் இருக்கிற பிரிண்ட்டாக இருக்கிற இன்ஃபர்மேஷனோ தெளிவான விஷயங்கள் சொல்லணும். ஸோ அதை வச்சு தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. திஸ் இம்ப்ளைஸ் த மேனுஃபேக்சரர் அண்ட் த டீலர் ஆர் எக்ஸ்பெக்டட் டு disclose all the material facts relevant and relating to the ப்ராடக்டை பற்றி எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கணும். The package should contains the full details about the name of the product, composition, dosage, date of manufacturing, date of expiry, batch number, warnings, antidote, etc. Okay, in addition it should clarify as to the name of the manufacturer, price with or without tax. Okay, such information goes a long way towards saving the consumer against possible deceit. ஓகே, ஸோ இந்த விஷயந்தான் ஒரு கன்சியூமருக்கு அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு உண்டான இன்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துடணும். அது லேபிள்லேயோ அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ அந்த பேக்கேஜ் பண்ணுற இதில் பிரிண்ட்டாக இருக்கிறதோ எல்லாமே இருக்கணும். டேக்ஸ் இல்லையா, ப்ரைஸு, மேனுஃபேக்சரர் ப்ரைஸு, எல்லா விஷயங்கள் தெளிவாக கொடுத்துருக்கணும். அதை பார்த்து படித்து கன்சியூமர் வந்து கரெக்டான குட்ஸும் வாங்கிக்குவாங்க. ஓகே, ஸோ திஸ் ரைட்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ரைட்ஸ் டு பி
இன்ஃபார்ம்டு. தென் another type of rights is right to choose. சூஸ் பண்ணுறது. நிறைய கூட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பெஸ்ட்டானது சூஸ் பண்ணுறது. கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் அண்ட் இஸ் த philosophy ஆஃப் மார்க்கெட்டிங் கான்செப்ட். இது கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மெயினான எய்ம் எல்லா டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனில். ஸோ மாடர்ன் மார்க்கெட்டிங்கில் அவங்க தான் கிங். A wise trader or dealer or manufacturer is one who maximizes his profits by maximizing the consumer satisfaction. எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் சரி மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா மேக்ஸிமைஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது கன்சியூமருக்கு இருக்கணும். கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ்டு பை கிவிங் த கன்சியூமர் வைடஸ்ட் சாய்ஸ். த கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா அவங்களுக்கு சாய்ஸ் நிறைய தரணும். எப்படி சூஸ் பண்ணுற நிறைய கூட்ஸ் இருக்குது, அதில் எல்லா கூட்ஸில் இருந்து பெஸ்ட்டானது எடுத்து செலக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் தரணும். த டேம் சாய்ஸ் மீன்ஸ் ஆஃபரிங் த வைடஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் குவாலிட்டி அண்ட் பிராண்ட் வெரைட்டிஸ் அண்ட் ரீசனபிள் prices. In short, consumers should have access to varieties of goods in terms of color, quality, design, size, etc. ஓகே, இதை பற்றி டிசைனு, குவாலிட்டி, குவான்டிட்டி, வெரைட்டி, பிராண்டு, இது எல்லா விஷயத்திலிருந்து நல்லதாக பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. தட் ஒன் இஸ் ரிலேட்டட் டு ரைட்ஸ் டு சூஸ். தென் another one is right to be heard. தெரிஞ்சுக்கிறது. Consumer have every right to ventilate and register his or her dissatisfactions, disagreement and get the complaint heard and aired. The right is vital. Business enterprise should lend a compassionate ear to complaints or grievance of consumers. ஸோ ஒரு கன்சியூமர் வந்து எல்லா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதில் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா, டிஸ்அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அந்த அதன் மூலிமா வர லாஸை வந்து காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. யாருக்கு? கன்சியூமருக்கு இருக்குது. ஸோ அந்த கோரிக்கைகள் வச்சாங்க, கோர்ட்டில் அப்ளை பண்ணி அந்த கோரிக்கைகள் வச்சு ரெசல்யூஷன் வாங்குறதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதுதான் ரைட் டு பி ஹியர்ட் அப்படிங்கிறது. ஆல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் சுட் ஹேவ் ஏ செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஆர் விங் ஆர் செக்மெண்ட் ஆஃப் அட்ரஸிங் கன்சியூமர் கிரீவன்சஸ். ஸோ அதனால் கன்சியூமருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா நம்ம கூட்ஸ்னால் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு, காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையுமே அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்காக இருக்குது. கன்சியூமர் கிரீவன்சஸ் ஏதாவது இருக்கா, அதாவது கன்சியூமரோட கோரிக்கைகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் கன்சல்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் ஒன் இஸ் ரைட் டு பி ஹியர்ட். தென் another one is right to be seek redressal. This step is one step ahead of the previous rights. முன்னாடி இருக்கிற ரைட்ஸ் மாதிரி தான், ஆனால் இருந்தாலும் என்ன அப்படின்னா, complaints and products are not just to be heard, but the aggrieved party is to be granted compensation within a reasonable time period. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு பி ஹியர்ட் அப்படிங்கிறது தான் அதில் கம்ப்ளைண்ட் பண்ணி காம்பன்சேட் பண்ணிக்கிறது. இதில் காம்பன்சேஷன் வித்தின் ஏ இரீசனபிள் டைம் பீரியட். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் முடிச்சு தந்தீங்க அப்படின்னா கேஸ் ஃபைல் பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டைம் கொடுத்துறது. தேர் சுட் பி ப்ராம்ப்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கிளைம் லார்ஜ்டு பை த அக்ரீவ்டு கஸ்டமர்ஸ். த வில் பூஸ்ட் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஹெல்ப் ரெண்டர் ஜஸ்டிஸ் டு buyers. There should be a fair and just settlement of deserving claims in a definite time frame. ஸோ அந்த டைமுக்குள்ளே அவங்களுடைய கோரிக்கைகள் நிவர்த்தி பண்ணுறது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ சீக்கிரமாகவே அந்த கம்ப்ளைண்ட் வந்து காம்பன்சேஷன் பண்ணிடணும். ஓகே, இப்போது கூட்ஸை வந்து ஒரு தவறான கூட்ஸு, அதாவது டேமேஜ் இருக்கிற கூட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா உடனே போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மாற்றி தந்தோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ரைட்ஸ் தான் ரைட் டு சீக் ரெட்ரஸல். தென் another one is ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன். கன்சியூமர் எஜுகேஷன் அப்படிங்கிறது அந்த கூட்ஸை பற்றி தெளிவான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அதை எஜுகேட் பண்ணணும். எப்படி அப்படின்னா, த கன்சியூமர் ஹேஸ் ஏ ரைட் டு அக்வயர் நாலேஜ் அண்ட் ஸ்டே வெல் இன்ஃபார்ம்டு ஆல் த்ரூ ஹிஸ் லைஃப். He should be aware about his rights and the reliefs granted to him where a product or service falls short of his expectation. Many consumer organizations and some enlightened business are taking a proactive part in educating consumer in this life. ஸோ எல்லா டைப் ஆஃப் கன்சியூமர் ஆர்கனைசேஷன் சரி அந்த கூட்ஸை பற்றி அதிலிருந்து எப்படி நம்ம சேஃபாக இருக்கிறத பற்றி எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சார்ட்லை கூட கொடுத்துருக்காங்க. ஆன் அக்டோபர் கன்சியூமர் ரைட்ஸ் வந்து எப்படி நம்ம எஜுகேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆன் 24th December 19
86 Government of India Act and the Consumer Protection Act 1986 இதெல்லாமே சொல்கிறாங்க. ஸோ என்ஷூர் கன்சூமர் ரைட்ஸு, ப்ரொவைட்ஸ் ரெமடிஸ் ஃபார் த deceived consumers, check unfair business practices and practices, restrictive trade practices, இதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ மார்ச் 15th எவ்ரி இயர் மார்ச் 15th வந்து கன்சூமர் டே அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்ணி அதுக்குண்டான விழிப்புணர்வை வந்து நம்ம கன்சூமருக்கு தரோம். தென் அனதர் டைப் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறது ரைட் டு குவாலிட்டி ஆஃப் லைஃப். குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதாவது நல்ல தரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. தரமான வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தரமான கூட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு தரமான வாழ்க்கை வாழ்கிறது தான். ஹியர் குவாலிட்டி ஆஃப் த லைஃப் ரெஃபர்ஸ் டு த பெர்சீவ்டு well-being of people in groups and individually and well-being of environment in which these people live. Consumerism has been defined as an improved quality of life. It means that the environmental problems affect very life of consumers and on the environment which people live. In other words, air pollution, water pollution, food pollution, noise pollution and relation pollution. ஸோ இந்த பொல்யூஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஹாப்பியஸ்ட் லைஃபாக இருக்கணும். அண்ட் லெகசிஸ் ஆஃப் ஆன்கோயிங் இண்டஸ்ட்ரியலைசேஷன் take heavy toll on the quality of life of people and on the environment of their inhabitation. The social cost of this pollution far exceed their social benefits. In other words, each kind of pollution is eating away the social benefits resulting from the society. It is where the social responsibility of business enterprises arise. There is nothing wrong in producing the product or output for the mankind, but the manufacturers have to safely dispose the inevitable sewage and efficient in such a way that it does not cause any damage of human or environment. ஸோ எவரி டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் எந்த விதமான பொல்யூஷன் இல்லாமல், எந்த விதமான பொல்யூஷன் க்ரியேட் பண்ணாமல், டேமேஜ் க்ரியேட் பண்ணாமல் இருக்கணும். எதுக்கு அப்படின்னா ஹியூமனோட லைஃபுக்கு டேமேஜ் ஆகிற மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். ஸோ திஸ் டைப் ஆஃப் rights is right to quality of life. Then another one is right to consumer protection. என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். என்ன அப்படின்னா the consumer has a right to be aware of his rights and remedies available to him. ஸோ அவங்களே பாதுகாப்பாக விழிப்போடு இருக்கணும். நம்மளுடைய ரைட்ஸ் என்ன, நம்மளுடைய ரெமடிஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். redress in his grievances through publicity in the mass media. Consumer has right to be protected against goods and services which are hazardous to life and health. For instance, electrical appliances which are manufactured with substandard components or which do not conform to the safety norms might cause serious physical injury to the user. ஸோ எலக்ட்ரிக்கல் குட்ஸ் எல்லாம் சப்ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஃபால்ட் ஆகிற மாதிரி டேமேஜ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதிலிருந்து பாதுகாத்துங்க. அதுதான் ரைட் டு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது. தேர்ஃபோர் கன்சூமர் நீட் டு பி எஜுகேட்டட் தட் தே ஷுட் யூஸ் எலக்ட்ரிக்கல் appliances with ISI mark which stands testimony to the quality and standards observed in the manufacturer. அதனால தான் ISI மார்க் இருக்கிற கூட்ஸை பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986 நல்லாவே இன்சிஸ்ட் பண்ணுது. ஓகே, தென் ரைட் டு பேசிக் நீட்ஸ். ஸோ பேசிக் நீட்ஸு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ரைட்ஸ் இருக்குது கன்சூமருக்கு. அது என்னென்ன அப்படின்னா எவரி கன்சூமர் ஹேஸ் ஏ ரைட் டு கெட் டு பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் சச் as ஃபுட், கிளாத்திங் அண்ட் வாட்டர் அண்ட் ரைட் டு pure and healthy environment. It is the latest addition to Consumer Bill of Rights. Community life should be free from various modes of pollution. This will enhance the quality of human life. So இதில் கம்யூனிட்டி லைஃப் should be free from various modes of pollution. எந்த விதமான பொல்யூஷனும் இல்லாமல் பேசிக் நீட்ஸு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ரைட்ஸ் இருக்குது. ஸோ ரைட்ஸ் டு பேசிக் needs. Okay, so dear students, once again just we remember the rights of consumers. First point is a right to protection of health and right of safety. Second one is right to be informed. Then third one is right to choose. Then fourth one is right to be heard. Fifth one is right to seek redressal. Then sixth one is right to consumer education.
Seventh one is right to quality of life. Then eighth one is right to consumer protection. The ninth one is right to basic needs. Okay, thank you, students.